மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க யாருகிட்ட பேசினாலும் சரி, அவன் உங்ககிட்ட எதிரில் பேசுறவன் வந்து அப்படியே அடங்கி பொட்டி பம்பா அடங்கி உட்காந்துருவான். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் மிதுன ராசி நண்பர்களுக்கு. இந்த 2025ங்கிறது வந்து மிதுன ராசிக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். சொந்தமா தொழில் துவங்கி அந்த தொழில்ல நீங்க வந்து பெரிய வளர்ச்சி அடையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது அஷ்டம சனி முடிஞ்சும் எங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி இருந்தார் சார், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு தடையாவே இருந்தது அப்படின்ட்டு. நல்லது வந்திருக்கும், பதவி கிடைச்சிருக்கும், ஆனா உங்க பேர்ல யாரோ ஒருத்தர் தலையில உட்காந்துட்டு உங்களை தலையில குட்டிகிட்டே இருப்பா. ஆனா இப்ப அந்த குட்டல் வேலையும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனி வராரு. ஏற்கனவே 10ல் வந்து ராகு இருக்காரு. பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் பெரியவாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துல ராகுவோ பாவி இருந்தாலே நல்லதுதான். இங்க சனி வராரே அப்படின்னு கேட்டா, யோகாதிபதி சனி வர்றதுனால மேலும் வளர்ச்சி தான் இருக்கே தவிர கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, விரயஸ்தானத்துல மே மாசம் வரைக்கும் குரு இருக்காரு. செலவுகள் ஜாஸ்தி ஆகும். கடல் கடந்த பயணம்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த கடல் கடந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கோ வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த வருஷம் அது மேலும் வளர்றதுக்கு தான் இருக்கே தவிர கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆம் இடத்து கேது இந்த வருஷம் மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து ஆன்ம பலம், அதாவது என்னைக்குமே வந்து நமக்கு வந்து என் மனசுல பலம் இருக்கும், ஆனா நமக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இன்னும் அது பலமா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இல்லாம இருக்கும். அந்த ஆன்ம பலத்தை தரக்கூடிய வகையில கேது உங்களுக்கு சில அறிவுரைகளை தருவாரு. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கேதுவின் அறிவுரை உங்களுக்கு ஞானகாரகனுடைய அறிவுரை நல்ல நிலைமையில தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். நீங்க யாருகிட்ட பேசினாலும் சரி, அவன் உங்ககிட்ட எதிரில் பேசுறவன் வந்து அப்படியே அடங்கி பொட்டி பம்பா அடங்கி உட்காந்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் மிதுன ராசி நண்பர்களுக்கு. குரு வருஷ கடைசியில் அக்டோபர் டு டிசம்பர் 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடத்துக்கு போயிட்டு உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறது மட்டும் இல்லாம ஒரு புதையல் கிடைக்கிறதுக்கு, ஒரு லாட்ரி விழுறதுக்கு, இல்லை ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு ஃபண்டு கிடைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு லம்சம் அமௌண்ட் அந்த மிதுன ராசிக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள, டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள வந்துடுவாரு. அந்த 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சொத்து சேர்க்கை, அதாவது ஒரு பெரிய புதையல் அல்லது அதிர்ஷ்ட பணம், அதாவது நீங்க அது மாசமான ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 2 மாசங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உடனே வந்து அக்டோபர் மாசம் முடிஞ்ச உடனே, நவம்பர் மாசம் முடிஞ்ச உடனே போன் பண்ணி, சார் நீங்க சொன்னீங்க எனக்கு நடக்கல, உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அந்த மாசம் ஒரு 1 லட்ச ரூபா வரும். நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரும். நீங்க 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 5 கோடி வரும். ஸோ அது மாதிரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பணம் முடிப்பு வந்து பெருசா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த 2025ங்கிறது வந்து மிதுன ராசிக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். சொந்தமா தொழில் துவங்கி அந்த தொழில்ல நீங்க வந்து பெரிய வளர்ச்சி அடையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு அதிகமாக முதலீடு பண்ணிடாதீங்க பிஸ்னஸ்ல. அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்க போறாரு. அதனால விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது செலவுகளும் ஜாஸ்தி ஆகும். அதாவது நல்ல பணம் வரும், ஆனா அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் ஏகப்பட்ட செலவு. வீட்டில் வந்து அக்காவுக்கு குழந்தை பாக்கியம், தங்கச்சிக்கு திருமணம், உங்களுக்கு திருமணம், உங்களுடைய கடைசி தம்பிக்கு வந்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி, உங்க அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம் இல்லை 70வது கல்யாணம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 50 வயசும் 40 வருஷம் கல்யாணம் எடுத்து 40 வருஷம் திருமண நாள் கொண்டாடுறது, இப்படி படாடோபமா எக்ஸ்ட்ரா வேகன்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய வருது. அதையும் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ற மாதிரி இது நல்லது நடக்கிறதுக்கு உண்டான யோகமான ஆண்டாக இந்த 2025 மிதுன ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. இப்ப மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 75 to 80% இருக்கு. இது என்ன சார் நல்லா சொல்லிட்டு கடைசியில் பர்சன்டேஜ் கம்மி பண்றீங்கன்னா, 10ஆம் இடத்திலிருந்து சனி 4ஆம் இடத்தை பார்க்கறாரு. அலைச்சல் இருக்கும், உடல் சோர்வு ஏற்படும், மருத்துவ ரீதியான செலவுகளும் இருக்கும். அதனாலதான் இந்த பர்சன்டேஜை குறைக்கிறமே தவிர மற்றபடி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாகத்தான் இருக்கு.
ஏன் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். உங்கள் அம்மாவுடைய அதாவது தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்தில் மாரக தசை நடந்தால் அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரணும். அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வருஷத்துக்கு 2025 மிதுன ராசிக்கு உண்டான பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75 to 80%.